என்னுடைய தாத்தா யார், என்னுடைய தகப்பன் யார் என்ற விளக்கத்தை இப்ப சொல்றேங்க. என்னுடைய முதல்ல என்னுடைய குலம் அசுரர் குலம். எப்படி வந்து பின்னாடி சொல்றேன். என்னுடைய தகப்பன் யார், முதலாக புலஸ்தியர் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறிசையாகப்பட்டவர். இந்த புலஸ்தியர் யாருன்னு கேட்டா 7 இதழ் கொண்ட தாமரை மலர்ல ஒரு முனிவர்கள் உற்பத்தி ஆனாங்கல்ல. அந்த 7 முனிவர்களும் ஒரு ஆளுங்க புலஸ்தியர். புலஸ்தியர் என்ன செய்தார்? மேருமலையிலே தவம் செய்து கொண்டிருந்தார். மேருமலை அப்படி மேருமலையிலே தவம் செய்து கொண்டிருக்கும் போது தேவ பெண்களாலே இவருடைய தவலாம் கலைதான். அந்த முனிவரை பார்த்து ஆசைப்படுறாங்க. அதனால இவருடைய தவமானது கலைகிறது. பார்த்தார் புலஸ்தியர், எந்த பெண்ணாகிலும் என்னுடைய தவத்திற்கு இடையிலாக இருப்பாளோ இருப்பாளோ சொல்லிட்டு என்னை எந்த பெண் பார்த்தாலும் பார்த்த மாத்திரத்திலே கருவுற வேண்டும். அதே பார்த்தாவே கரு. ஆமா, என்னை யார் ஒருத்தர் பாக்குறாங்களோ பெண்கள் அப்பவே கருத்தரிச்சிடணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு இவரு தவம் பண்ண உட்காந்துட்டாரு. அந்த நேரத்திலே பரத்வாஜ முனிவர் அவருடைய மகள் யாரு, ஆவிப்பு ஆவிப்பு என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் அந்த மேருமலை சாரலிலே அழகான முறையில் என்ன செய்கிறார்? மலர்களை பறித்து அவருடைய தந்தையினுடைய பூஜைக்கு கொண்டு போறார். அப்பாவோட பூஜைக்கு அவர் கொண்டு போகும்போது இந்த பெண்ணானவள் என்ன செய்தார்? அந்த புலஸ்தியரை கண்டாள். கண்ட போது அவளே தானா கருவுட்டாங்க. ஐயோ, என்ன விந்தையாக போய்விட்டது, இந்த முனிவரை கண்ட மாத்திரத்திலேயே நான் கருவுற்று விட்டேனே, என்ன செய்வது என்று தெரியாமல் முனிவருடைய பாதத்திலே விழுந்தால் எழுதார். அவத்தில் இருந்து இந்த புலஸ்தியர் என்ன செய்தார்? நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், கவலை என்பது வேண்டாம் என்று உரைத்து புலஸ்தியரும் அந்த ஆவிப்புவும் இல்லத்தை நல்லறமாக நடத்தினார்கள். அவர்களுடைய இருவருடைய தவப்போதத்திலே அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். அருமையான ஆண் மகன். ஆமா, அவன் யாரு? விச்சிரவாகு. சில பேர் விச்சிரவாகுன்னு சொல்லுவாங்க, சில பேர் விச்சிரவசுன்னு சொல்லுவாங்க. விச்சிரவாகு என்று சொல்லக்கூடிய அழகு வாய்ந்த தவசீலன் பிறந்தான். தவசீலன் முனிவருடைய பிள்ளை. அவன் வளரும் போது எப்படி வளர்றான்? தவத்திலே சிறந்தவனாக வளர்கிறான். முனிவருடைய பிள்ளையாக வளர்கிறான். நல்ல புத்தியோட வளர்கிறான். வளர்ந்தவன் என்ன செய்தான்? மயன் என்று சொல்லக்கூடிய மாயாசூரன். யாரு மயன்? யார் தெரியாதா? 33 கோடி தேவர்களுக்கு ஒரு குரு இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு குரு. ஆமா, 33 கோடி தேவர்களுக்கு ஒரு குரு. யாரு? வியாழ பகவான். வியாழ பகவான் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதி தேவர்களுக்கு குலகுரு. அசுரர்களுக்கு ஒரு குலகுருங்கிறார். அவர் யாருன்னு கேட்டா ஒரே கண்ணு தான் இருக்கும் அந்த ஆளுக்கு. ஒரே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அவன் மண்ட பூனை குறும்பு இருக்குது. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? என்னப்பா நேற்று வரைக்கும் பார்த்தா ஒரு கந்த துணி கட்டிட்டு தின்னீங்கன்னா திடீர்னு பார்த்தா எனக்கு சூப்பர் செஞ்சு அடிச்சுட்டு இருப்பான். அந்த என்னப்பா பல பலனு வரான். பேண்ட் ஷர்ட் பார்த்தா அப்படி இருக்குது, கைத்துல பார்த்தா ஒரு 10 சவரம் மாட்டீங்கன்னா, கையில பார்த்தா ஒரு 4-5 சவரம் மாட்டீங்கன்னா, கார்ல வந்து இறங்கணும். யாரு? சுத்தராச்சாரியா. அசுரர்களுக்கு குலகுரு. அவர் குலகுரு தான். கரெக்ட். அந்த மாதிரி தேவர்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் யாரு? விஸ்வகர்மா. ஆமா, இவர் வந்து தேவ தச்சர். அசுரர்களுக்கு தச்சு வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் யாரு? மயன் என்று சொல்லக்கூடிய மாயாசூரன். மாயாசூரனுடைய மகள் எலிப்பிரளை. ஆமா, எலிப்பிரளை என்று சொல்லக்கூடிய பெண்ணை இந்த விச்சிரவசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். சரி, புரியல சொல்ற விஷயம்? நல்லா புரியுது. விச்சிரவசுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். எலிப்பிரளைக்கும் விச்சிரவசுக்கும் அழகு வாய்ந்த அற்புதம் வாய்ந்த ஒரு ஆட்பிள்ளை பிறந்தான். ஆமா, அந்த பிள்ளை யாரு? சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல செல்வமே இல்லப்பா, செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. குபேர பாமியை வீட்டுல வாங்கி வாசி புள்ள வைங்க. வியாழக்கிழமை தோறும் முந்திரி பருப்பு, ஏலக்காய், நல்ல நெய்வேத்தியத்தை வச்சு படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த குபேரன் தான் அந்த குழந்தை. யாரு? குபேரன். கேட்டவருக்கு கேட்ட நேரத்தில் நல்லதொரு அணுகுமுறையில செல்வத்தை வாரி வாரி கொடுக்கிறானே குபேரன், அவன் தான் பிறந்த இந்த விச்சிர வசுக்கும் எலிப்பிரளயம் பெண்ணுக்கும். யாரு பார்த்தான்? தேவதச்சன் மயன் தன்னுடைய பேரனுக்காக அழகு வாய்ந்த ஒரு கிராமத்தை உருவாக்க வேண்டும், ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் நினைத்து ஒரே ஊரு கடலுக்கு நடுவிலே அழகான ஒரு பட்டினத்தை ஏற்படுத்தினார். அழகான மாளிகைகள் நிறைந்த பட்டினம். அதுதான் இந்த லங்காபுரி. யாரு முதல்ல ஆண்டு கொண்டிருந்தது? குபேரன்.
ஆண்டு ஆண்டு இது எங்க அப்பாவோட